இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 4 எக்ஸல் ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம். வி லுக்கப் ஃபார்முலா, ஹெச் லுக்கப் ஃபார்முலா, பிக்சர் லுக்கப் ஃபார்முலா, ஃபில்டர் ஃபார்முலா, இப்படின்னு இந்த 4 ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குற ஸ்க்ரீனில் பாருங்கள், மக்களோட தேடல்கள் ஃபார்முலாக்கான தேடல்கள் இந்த தலைப்பில் இருக்கிறதுனால எக்ஸல் டுட்டோரிங் இன் தமிழ் ஃபார்முலா. ஸோ இந்த தலைப்பில் மக்கள் தேடல்கள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம போடுற ஏற்கனவே நான் பதிவிட்ட வீடியோக்களும் இந்த தலைப்பில் போட்டோம்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்குங்கிற நோக்கில் தான் இந்த பதிவுகளை நான் பதிவிடுறேன். VLOOKUP ஃபார்முலா எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த சுரேஷன் இருக்கு பாருங்க, இந்த நேமு, எம்ப்ளாயி நேமு, அந்த நேமில் நான் மட்டும் ஃபார்முலாவை அடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கு டீட்டெயிலிங் எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றா ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் எம்ப்ளாயி நேம் அடிச்சுனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வர்ற மாதிரியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு கடைசியாக வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேம்னு அடிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் VLOOKUP ஃபார்முலாவை செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செட் பண்ணால் எல்லா இடத்துலையும் வர மாதிரி பண்ண போகிறேன். ஆனால் இப்போ முறையாக பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபார்முலா இப்போ ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ லுக்கப் வேல்யூ கேட்குது. நம்ம எதை லுக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்க இந்த இருக்காருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் லுக்கப் பண்ண போகிறோம். இந்த ரிசல்ட்டு கீழே உள்ள செல் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம எம்ப்ளாயி ஐடியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எம்ப்ளாயி ஐடியை வச்சு தான் இந்த எல்லா ரிசல்ட்டையுமே எடுக்க போகிறோம். அப்போ நம்ம லுக்கப் வேல்யூவை இதை தான் எடுத்துக்கணும். கமா அடுத்து டேபிள் அரே, எந்த டேபிள்லேருந்து நீங்கள் எடுக்க போறியா அப்படின்னு கேட்குது. நம்ம இந்த சீட்டுக்குள்ளே வேலை செய்கிறோம். உங்களுக்கு புரிகிறதுக்கான இதே சீட்டில் வச்சு வேலை செய்கிறேன். இது உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் வேறு ஒரு சீட்டு உங்கள் முதலாளி காமிக்கிறது வேறு இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி நம்ம கேட்குது எந்த டேபிள்னு கேட்கல, நம்ம இந்த டேபிளை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு கமா இப்போ பாருங்கள், காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. இப்போ எம்ப்ளாயி ஐடிக்கு அடுத்த நம்ம எங்கே ஃபார்முலா செட் பண்ணுறோம், நேமுங்கிற இடத்துல செட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி அடித்தோம்னா நமக்கு நேமு வரணும். உதாரணத்துக்கு 12025 அடித்தா சுரேஷ்னு இங்கே வரணும். அப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2வது காலம் அப்படிங்கிற இங்கே 2ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? கமா அடுத்து காமிக்குது உங்களுக்கு அப்ராக்ஸ் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்டாக உள்ள மேட்ச் வேணுமான்னு கேட்குது. நம்ம ஃபால்ஸை கொடுத்து எக்ஸாக்ட் மேட்சை கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வருங்க, நாட் அவைலபிள்னு சொல்லி வருது. ஏன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தானே கொடுத்துருக்கோம் லுக்கப் வேல்யூ. அப்போ நம்ம இங்கே எம்ப்ளாயி ஐடி கொடுக்கல. இப்போ எம்ப்ளாயி ஐடி 12025 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ சுரேஷ்னு வந்துருச்சு வருங்க. ஸோ இது மாதிரியே ஒவ்வொன்றா நீங்கள் ஃபார்முலா செட் பண்ணி VLOOKUP பண்ணுற மாதிரி இருக்கும். இழுத்தும் பண்ணலாம். அதை பாருங்கள், நம்ம இழுக்கிறோம் பாருங்கள், எல்லாத்துக்குமே இழுக்கையில். ஆனால் ரிசல்ட்டு உங்களுக்கு சரியாக வராது. இதை இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு உங்களுக்கு சரியாக வந்திருக்கு. இப்போ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் மூவ் ஆகுது பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த செல்லு, இந்த டேபிள், அந்த லுக்கப் வேல்யூ இதெல்லாம் நம்ம லாக் பண்ணலை, அதனால் மூவ் ஆகுது. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் டேபிள் மூவ் 2ன்னு எடுத்து அது ரிசல்ட் வருது. ஆனால் இது தப்பு. நீங்கள் ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணல. இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லுக்கப் வேல்யூ இதெல்லாம் உங்கள் கீபோர்ட்லேருந்து F4 அமைக்கி லாக் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரியா F4 அமைக்கி லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. இப்போ இழுங்க, அந்த ஃபார்முலா நம்ம எங்கே எடுத்தோமோ இழுத்தோம்னா இப்போ பாருங்கள் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா இப்போ டேபிள் மூவ் ஆகலை, இதுவும் மூவ் ஆகலை. ஆனால் ரிசல்ட்டு சுரேஷ்னு வருது பாருங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. எல்லாத்துலேயும் 2ன்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இமெயில் ஐடி வேணும்னா இமெயில் ஐடிக்குள்ளே காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5 நம்பர்னு கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல போய் நம்ம 5ன்னு டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணால் தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மாற்றி பாருங்களேன்,
கடைசியாக உள்ள 12029 எம்ப்ளாய்டு கொடுத்தேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி பாருங்கள் குமாருங்கிறது வருது. மற்ற டேட்டாலாம் அவங்களுக்கு தவறாகத்தான் வருது. ஏன்னா இங்கேயும் நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பரை வந்து இந்த இடத்துல 4ன்னு மாற்றணும், இந்த இடத்துல 3ன்னு மாற்றணும், இந்த இடத்துல 2ன்னு மாற்றணும், இப்படி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 3, இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாற்றணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ லுக்கப் வேல்யூ நம்ம எம்ப்ளாய் ஐடி உள்ள செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த செல்லையும் கூட அதில் நான் லாக்கும் பண்ணல, பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேபிள் அரே. திரும்பவும் நான் இந்த டேபிள் அரேயை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன், கமா. இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன டேட்டா வேணுமோ அதை அடிப்போம்ல, அதை பதிலாக நம்ம இங்கே கர்லி ப்ராக்கெட்னு இருக்கும் கீபோர்டில் பாருங்கள். இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் இருக்கும் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக இப்போ நமக்கு என்ன வேணும், நேமு, டிபார்ட்மெண்ட்டு, மொபைல் நம்பர் இதெல்லாம் வேணும்ல. அப்போ 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் இதெல்லாம் வேணும்ல. அப்போ 2, 3, 4, 5, 6, 7 இப்படி அடிச்சுட்டு திரும்பவும் கர்லி ப்ராக்கெட்டை கொடுத்துக்குங்க. திரும்ப கமா. இப்போ அப்ராக்சிமேட் மேட்சா இல்லை எக்ஸாக்டாக உள்ள மேட்சான்னு இருக்குது. எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ இப்போ நம்ம இங்கே போய் உங்களோட எம்ப்ளாய் ஐடி அடிப்போம். 12025 அடித்தோம்னா இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கெல்லாம் நான் எதுவுமே நான் வந்து ஃபார்முலா இருக்கல, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக பாருங்களேன் உங்களுக்கு ஃபார்முலா ஒர்க் ஆக தெரியுங்களா. ஸோ நம்ம கர்லி ப்ராக்கெட் மூலமாக நம்ம எல்லா காலத்தையும் உங்களோட டேட்டா வந்து எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் இந்த மாதிரியே நீங்கள் கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த காலத்தை எல்லாமே 20 காலமாக இருந்தாலும் 20 காலத்தையும் நீங்கள் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஃபார்முலா நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது டைப் பண்ணுற பாருங்க 12027 அடித்தோம்னா முருகன் அவர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவரோட நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே வருதா. இந்த மாதிரியாக நீங்கள் அழகாக உங்களோட முதலாளிக்கு பார்க்குற மாதிரி பண்ணிக்கலாம். HLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம HLOOKUP ஃபங்க்ஷன்னா தெரிஞ்சுக்குங்க. உங்களோட டேபிள் பார்த்தீங்கன்னா ரோ வரிசையில் உங்களோட டேபிள் வந்து அமைச்சிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து HLOOKUP பயன்படுத்தணும். அதே இது நீங்கள் வந்து காலம் வைஸாக உங்களோட டேபிள் வந்து அமைச்சிருந்தீங்கன்னா அப்போ VLOOKUP ஃபார்முலாவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற டேபிளே தெரியுமில்ல. இப்போ நான் இந்த சேல்ஸ் பர்சன் 1, 2ன்னு வச்சுருக்கேன்ல. அப்போ நான் இந்த ரோ வரிசையில் நான் வந்து எனக்கு வேணும், இந்த சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில் வேணும். நான் வருங்க இந்த இதில் 2 டேபிள் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு வேணும்னா நான் வந்து HLOOKUP ஃபார்முலாவை பயன்படுத்துவேன். இதே இது எனக்கு இந்த மேலே உள்ள கால வைஸாக வேணும்னா நான் இப்போ VLOOKUP ஃபார்முலா பயன்படுத்தி. இப்போ எனக்கு இந்த சேல்ஸ் பர்சன் எனக்கு மேலே வந்திருக்கு, இந்த மதுரை இந்த சைடு வந்திருக்கு அப்படிங்கிற VLOOKUP ஃபார்முலா பயன்படுத்துவேன். HLOOKUP இஸ் ஹரிசாண்டல் லுக்கப் ரோ வைஸ், VLOOKUP இஸ் வெர்டிக்கல் லுக்கப் காலம் வைஸ். இப்போ இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்க பாருங்கள், டோட்டல் அமௌண்ட்னு இருக்குது. இந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் நம்ம அடித்தோம்னா டோட்டல் அமௌண்ட்டு வர மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் HLOOKUP. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் அடித்தோம்னா இந்த சேல்ஸ் பர்சனோட டீட்டெயிலாம் வர மாதிரியாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட் செல் போய்க்குங்க, ஈக்குவல் டு HLOOKUP. இப்போ லுக்கப் வேல்யூ கேட்குது. நம்ம லுக்கப் வேல்யூ இங்கே தான் அடிக்க போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் நம்ம அடித்தோம்னா மதுரைன்னு அடித்தோம்னா நம்ம வரணும்ல. அப்போ இதை செலெக்ஷன் பண்ணிக்குவோம். செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த இது வந்து மாறக்கூடாதுன்னா இதை வந்து உங்கள் கீபோர்ட்லேருந்து F4 அமைக்கி இந்த செல்லையும் லாக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. F4 இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஆகிரும். அப்புறம் கமா கொடுத்துக்குங்க. இப்போ டேபிள் அரே உங்களோட மெயின் ஷீட்டில் வச்சுருப்பீங்கல்ல, எவ்வளோ பெரிய டேட்டா வரணும் அந்த டேபிளை ஃபுல்லாமே இந்த மாதிரியாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப கமா கொடுத்துங்க. இந்த டேபிளையும் லாக் பண்ணுறதுனால லாக் பண்ணிக்கலாம். கீபோர்ட்லேருந்து திரும்பவும் F4 அமைக்கி இந்த மாதிரியாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணினா அந்த டேபிள் வந்து அந்த இதுக்குள்ளே நீங்கள் அடுத்தடுத்த ரோலாம் இழுத்தினாலும் அது மாறாது, அந்த செல்லு ஃபிக்ஸில் இருக்கும். அடுத்த பாருங்கள், ரோ இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. நம்ம டோட்டல் அமௌண்ட் தான் பார்க்கணுமா. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு வந்து எத்தனாவது ரோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது, 10வது ரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மேலே நீங்கள் இந்த சீட்டில் டைட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கியிருந்தீங்கன்னா அப்போ உங்கள் டேபிள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்து கூட்டணும், எத்தனாவது ரோன்னு கூட்டி அப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுறதுக்கான நான் வந்து டைட்டில் இதெல்லாம் மேலே கொடுக்காதனால உங்களுக்கு 10வது ரோன்னு தெரியுது. அப்போ 10ன்னு ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததை பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் வேணுமா இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த டேபிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் என் வருது. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒன்றுமே அடிக்கிறதில்ல. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து
மதுரை மதுரை அப்படின்னு அடித்தோம்னா இப்போ வந்துருச்சு ரிசல்ட்டு. அடுத்தது இப்போ சிவகங்கை அடித்தா சிவகங்கை டோட்டல் அமௌண்ட் வருதுங்களா. இதே நீங்கள் தவறு வேறு எதுவும் அடித்தாலும் உங்களுக்கு வராது. இப்போ சென்னைன்னு அடிச்சிருக்கீங்க பாருங்கள், இப்போ ரிசல்ட் வருது. இப்போ சென்னைன்னு வரதில்ல, இப்போ நாட் அப்ளிகன்னு வரதில்ல. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வேறு காமிக்கணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு நாட் ஃபவுண்ட் ரிசல்ட், நாட் ஃபவுண்டுன்னு வர மாதிரியே நம்ம செட் பண்ணி நினைக்கிறோம். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்ல, அங்கே திரும்ப போய்க்குங்க. இஃப் எரர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ண உடனே இன்னொரு டேபிள் ஓப்பன் ஆயிரும். இங்கிட்டு கடைசியாக வந்துக்கிட்டு இந்த இடத்துல போய் டபுள் கோடு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நாட் ஃபவுண்ட் கொடுத்து திரும்ப டபுள் கோடு கொடுத்து இதை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்துங்க. பாருங்கள், இப்போ சென்னைன்னு வரல, நாட் ஃபவுண்ட் வருதில்ல. இப்போ நீங்கள் என்ன அடித்தாலும் அந்த இடத்துல ரிசல்ட்டில் நாட் ஃபவுண்ட் தான் வரும். ஓகேங்களா. இப்போ திரும்ப மதுரைன்னு அடித்தோம்னா ரிசல்ட் வந்துருச்சுங்களா. அவரோட முதலாளிக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணல இப்படி டைப் பண்ணி பண்ணினா அவங்களுக்கு இதாக இருக்குல்ல. அவர் வந்து ஜஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த மாதிரியாக ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இதை செலெக்ஷன் பண்ணால் அப்படி வர்ற மாதிரியா அப்படி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்குங்களா. அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொண்டாடுனுச்சுன்னா உங்கள் இதில் வந்து டேட்டா டேப் போய்ங்க. டேட்டா டேப்பில் போயின்னா இந்த பாருங்க டேட்டா வெல்டேஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த செல்லு எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த செல்லில் வச்சுக்கிட்டு போகணும். ஓகேங்களா. அப்போ செட்டிங்ஸில் போனோன்னே இந்த இடத்துல வருங்க. இதில் லிஸ்ட்டு கொடுத்துக்கணும். லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ சோர்ஸ் ஆஃப் பார்த்து கேட்குது வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே போதும். அப்புறம் பண்ணிட்டு உங்களோட இந்த டேபிள் இதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணுங்கள். திருச்சிராப்பள்ளி எது செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுங்க. இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சுங்களா. மதுரை. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் இந்த மாதிரியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களோட முதலாளி ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம வந்து இந்த வச்சுருக்கோம்ல சேல்ஸ் பர்சன் ஒன்று, நம்மள்ட்ட வந்து நிறையா சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்ன எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஈஸியாக பார்த்துக்கிறதுக்கு ஃபார்முலா செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே ஈக்குவல் டு ஹச் லுக்கப். இப்போ லுக்கப் வேல்யூ திரும்பவும் இதை செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணி இந்த செல்லை லாக் பண்ணிங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இங்கே வந்து இழுப்போம். சேல்ஸ் பர்சன் 2 3 இழுக்கையில் இந்த செல்லு மாறக்கூடாது. ஏன்னா ஓகேங்களா. லாக் பண்ணிக்கோங்க. திரும்ப போய் லாக் பண்ணிட்டு கமா கொடுத்துங்க. இப்போ டேபிள் அரேவை திரும்ப செலெக்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த டேபிளையுமே உங்கள் கீபோர்ட்லேருந்து F4 கொடுத்து இந்த டேபிளையுமே லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியா. ஏன்னா இந்த டேபிளும் உங்களுக்கு மாறக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து இழுக்கையில் ஓயாமல் ஃபார்முலா போட்டுக்கூடாது இல்லையா. ஸோ அடுத்ததை கேட்க வருங்க. ரோ இண்டெக்ஸ் நம்பர் அவங்களுக்கு கேட்குது. சேல்ஸ் பர்சன் 1 ஓகேங்களா. 1 2வது ரோ தான் கொடுக்கணும். அப்போ நம்ம இங்கே 2ன்னு கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு அதே மாதிரியாக எக்ஸ்ட்ராக்ஸ் மேக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்னன்னு வருது. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லையா. நம்ம இப்போ செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். மதுரையை கொடுத்துக்குவோம். இப்போ வந்துருச்சு வருங்க. சேல்ஸ் பர்சன் 1 அப்படிங்கிற 500ன்னு வருதுங்களா. இந்த மாதிரியா. இப்போ அடுத்து நம்ம இது ஸ்க்ரோல் பண்ணி இழுத்தோம்னா எல்லாமே 500 தான் வருது. அதுக்கு ரீசன் பாருங்கள். இப்போ இந்த 2வது சேல்ஸ் பர்சன் 2ல் வந்து இருக்கையில் உங்களுக்கு டேபிள் இவ்வளோலாம் எதுவுமே மாறலை. இங்கே எதுவுமே டிஸ்ட்ரிக் அந்த பார்த்து அதுவுமே மாறலை. ஆனால் இந்த இடம் இருக்குல்ல, ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2ல் இருக்கு வருங்க. இப்போ இங்கே போய் நம்ம போய் 3ன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு வருங்க. 650ன்னு வந்திருக்குங்களா. 650. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிரமமாக இருக்கு இல்லையா. ஒவ்வொன்றையும் பார்த்து இப்படி பண்ணேன். ஆனால் இப்படி நீங்கள் சிரமப்படவும் தேவையில்லை. ஈஸியாக நம்ம ஃபார்முலா வச்சும் கொண்டாட முடியும். ஓகேங்களா. இது போல் நான் அழிக்கிறேன். அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணல அங்கே போய்க்கிடுவோம். போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ரோ இண்டெக்ஸ் நம்பர்னு கொடுத்தோம்ல அதை எழுதி அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஃபிக்ஸாக வச்சுங்க. ரோ இண்டெக்ஸ் நம்பர்னு இப்போ நம்ம 2ஆம் நம்பர்னு கொடுத்தோம்ல அதை எழுதி ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம புதுசாக நம்ம ரோஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த இடத்துல ரோஸ்னு இதை பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ கேட்குறவங்க இப்போ அரே கேட்குது. இப்போ நம்ம இந்த இதில் உள்ள அரே நம்ம ஓகேங்களா. இப்போ இது இத்தனை கொடுப்போம். எப்படி சொல்கிறது, 1 2ன்னு கொடுப்போம்ல. அப்போ இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த L1 இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிக் தானே L1, இது வந்து மாறக்கூடாது. அடுத்தடுத்து இருக்கல இது மாறக்கூடாது. ஆனால் L2 வந்து மாறணும். இந்த இருக்குல்ல இந்த L2 வந்து மாறணும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி இழுக்கையில் மாறணும். அப்போ L1 மட்டும் F4 அமைக்கி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கமா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ஸ் மேட்ச் அப்படின்னு கேட்குறவங்க திரும்ப
ப்ளஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ இழுங்களே கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் இழுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மதுரையின் வரையில் சேல்ஸ் பர்சன் 5வது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் டேபிளில் சேல்ஸ் பர்சன் 5 800. இப்போ சேல்ஸ் பர்சன் 7 பாருங்களேன் 7 பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. இதே நான் மாற்றுறேன் உங்களுக்கு மாற்றிட்டு புதுக்கோட்டையை கொடுக்குறேன். புதுக்கோட்டையில் பாருங்கள் சேல்ஸ் பர்சன் 6 1300. புதுக்கோட்டை சேல்ஸ் பர்சன் 6ன்னு பாருங்கள் 1300 இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியாக டோட்டல் வரையில் பாருங்கள் 8900 டோட்டலும் வந்துருக்குங்களா. இப்படி ஈஸியாக உங்களோட நீங்கள் இந்த ஹெச்லுக்கப் ஃபார்முலாவோட உதவியில் உங்களோட வேலையை வந்து இல்லை எளிதாக பிக்சர் லுக்கப்போட பயன்பாட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் நான் இந்த ஒரு ஐடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஐடியை ஏதாவது டைப் பண்ணால் அதோட பிக்சர்ஸ்கெல்லாம் நம்ம ஃபார்முலாவோட உதவியாக நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்லுக்கப்போட உதவியோட இந்த பிக்சர் எல்லாம் நம்ம வந்து கொண்டாடுறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதில் பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த பிக்சர் வந்து இப்போ அந்த ஐடியை டைப் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சரை எப்படி கொண்டாடுறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இன்சர்ட் போங்க. இன்சர்ட் பண்ணால் இந்த இலுஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள். இலுஸ்ட்ரேஷன் இதை ப்ரெஸ் பண்ணினாவே கீழே வந்து பிக்சர்ஸ்னு வரும். பிக்சர்ஸை ப்ரெஸ் பண்ணினாவே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். பிளேஸ் இன் செல், பிளேஸ் ஓவர் செல். உதாரணத்துக்கு இப்போ இந்த செலக்ட் பண்ணிக்கணும் பிக்சரு இந்த செல்லுக்குள்ளே கொண்டாடுறதுனா அந்த பிளேஸ் இன் செல்லுக்குள்ளே போகணும். இந்த செல்லை விட்டு நம்ம ஆக்சுவல் சைஸில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் பிக்சரு அது கொண்டாடுறதுனா பிளேஸ் ஓவர் செல்ஸ்ன்னு போயிடலாம். ஆனால் நமக்கு வந்து பிளேஸ் இன் செல்லில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக குயிக்காகவும் கொண்டாட முடியும். நீங்கள் பிளேஸ் ஓவர் செல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலாவை செட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஐடியா போடையில் உங்களுக்கு வராது. ஆனால் அப்படியும் கொண்டாட முடியும். அதுக்கு நிறைய ப்ரோசஸ் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்னா பிளேஸ் இன் செல்ஸ்க்கு போய்க்கிறோம். போயிட்டு இந்த திஸ் டிவைஸ்ன்னு இருக்காங்க இதை கொடுத்தேன்னா நான் பிக்சரை எங்கே வச்சுருக்கணும் அந்த இடத்துக்கு போகும். உதாரணத்துக்கு இந்த பாருங்கள் நான் வீடியோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்க இடத்துக்கு போகுது. இப்போ நம்ம எந்த செல்லில் வச்சுருக்கோம் ஆப்பிள்ங்கிற செல்லில் வச்சுருக்கோம். ஸோ ஆப்பிள்ங்கிற இப்போ தொட்டு நான் இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்த செல்லுக்குள்ளே ஆப்பிள்னு வந்துருக்கு. பிளேஸ் ஓவர் செல்லு கொடுத்தீங்கன்னா அந்த செல்லை விட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கூட உங்களோட சொல்லிடுறேன். இப்போ இந்த லெமனில் இலிஸ்ட்ரேஷன் பிக்சர்ஸ் பிளேஸ் ஓவர் செல் திஸ் டிவைஸ் லெமன் இன்செட். இப்போ பாருங்கள் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்களா. பிளேஸ் ஓவர் செல்லுங்கள இதை பெருசாக்குறதுலாம் ஆக்கிடலாம். என்னென்ன இது பண்ணில பிக்சர் ஃபார்மேட்னு மேலே ஓப்பன் ஆகுது வருங்க. இதை நீங்கள் என்ன டிசைன்ஸில் இங்கே மாற்றுறது க்ராப் பண்ணுறது எல்லாமே இதோட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த இது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பிளேஸ் இன் செல்லுக்குள்ளே கொடுத்தா தான் நம்ம ஃபார்முலா போடையில் ஈஸியாக வரும். இது மாதிரியாக ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஐடியை போட்டோம்னா பிக்சர்ஸ் வரணுமா. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ் லுக்கப் ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப்னு வருதுங்க. எக்ஸில் போட்டோம்னே இப்போ அடுத்து கேட்க வருங்க லுக்கப் வேல்யூ. நம்ம எதை பண்ண போகிறோம் இந்த ஐடியை தானே ஐடியை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதான் லுக்கப் வேல்யூ. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த G3 இருக்குல்ல இதை வந்து செல்லில் லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸர் இல்லையா அப்படின்னால அது வந்து உங்கள் கீபோர்ட்லேருந்து F4ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த G3 மட்டும் டாலர் சிம்பிளில் லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் கமா கொடுத்துங்க. அடுத்த கட்டமாக லுக்கப் அரே. அப்போ நம்ம இந்த ஐடியை தானேங்கிறோம். ஐடியோட லுக்கப் அரே வந்து இதானே. அப்போ இதை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன டேபிள்னால நான் அது செலக்ட் பண்ணுறேன். உங்களோட பெரிய டேபிளாக இருந்தால் நீங்கள் இங்கே மேலே நீங்கள் ஏவை செலெக்ஷன் பண்ணாவே ஃபுல் ரோவுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃபுல் காலமுமே செலெக்ஷன் ஆகிரும். இந்த ஏஐ ப்ரெஸ் பண்ணினாவே நான் ஜஸ்ட் ஒரு 5-6 இது வச்சுருக்கனால நான் செலெக்ஷன் பண்ணுறேன். இதையுமே பார்த்தீங்கன்னா F4 அமைக்கி நீங்கள் வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு திரும்ப கமா கொடுத்துட்டு அடுத்ததை கேட்குது வருங்க ரிட்டன் அரே. இப்போ உங்களுக்கு ரிட்டனாக என்ன வேணும் அப்படின்னு கேட்கல நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணும். ஓகேங்களா. அப்போ நம்ம அதையும் நம்ம இதை செலெக்ஷன் பண்ணிக்கிடுவோம். செலெக்ஷன் பண்ணிட்டு அதையும் கூட நீங்கள் F4 அமைக்கி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க.
இப்போ NAன்னு வருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஐடி 12025 டைப் பண்ணால் இப்போ பிக்சர் வந்துருச்சு வருங்க. அடுத்த ஐடி இப்போ 12027 பண்ணல உங்களுக்கு வருதுங்க. நீங்கள் ஐடி தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. இன்னொரு விஷயம், இந்த ஐடி ஒவ்வொன்று நம்ம டைப் பண்ணாமல் நம்ம இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக கொண்டாந்து வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இதில் டேட்டா டேப் போய்க்குங்க. டேட்டா டேப் போய்ட்டு இந்த இருக்கிறவங்க டேட்டா வேலிடேஷன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் எனி வேல்யூன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போய் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த சோர்ஸ் ஆஃப் பார்த்துருக்கு வருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஐடியை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மட்டும் கீபோர்ட்லேருந்து என்டர் கொடுங்க. பாருங்க அந்த சோர்ஸ் ஆஃப் பார்த்தில் A3 to A7ங்கிறது வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ண அவசியம் இல்லை, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ நான் ஃபார்முலா XLOOKUP ஃபார்முலாவை வந்து நான் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒர்க் ஆகலை, பிக்சர்ஸ் வரலைன்னா, அப்போ சம்டைம் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து பிக்சர் ஓவர் செல்ஸில் வச்சுருந்துருப்பீ, அதையும் கூட கொண்டாட முடியும். அதுவும் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பிக்சர் இன் செல்லில் தானே இப்போ இருக்குது, இது பிக்சர் ஓவர் செல் கொடுத்து பாருங்கள். வருதுங்களா, பிக்சர் ஓவர் செல்லுங்கள எல்லாமே அது வந்து ஆக்சுவல் சைஸுக்கு பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம சுருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரியே சுருக்கி பார்த்து நம்ம க்ராப் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் ஓவர் செல்லில் போயிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காமிக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஆப்பிள் இப்போ நான் சூஸ் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு காமிக்கல பாருங்கள், தெரியுது இல்லையா உங்களுக்கு. இப்போ அடுத்து லெமனும் நான் பிக்சர் ஓவர் செல்லில் பாருங்கள், அதையும் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ வரல பாருங்கள். ஆனால் இதையும் கூட கொண்டாட முடியும். அதுக்கு என்னென்னு கேட்டினா, இந்த நம்ம இதை ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த செல்லை வச்சுக்கிட்டு உங்கள் ஃபார்முலா செல் போய்க்குங்க. ஃபார்முலா செல் ஒன்று டிஃபைன் நேம்னு இருக்காருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ண உடனே மேலே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ பிக்சர்னு இருக்குது, உதாரணத்துக்கு நான் ஒரு ABZ அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ABZன்னு வச்சுட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸில் வந்து நான் வந்து இதை இரேஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ இந்த ஃபார்முலா அங்கே செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறேன்னா, இந்த பிக்சரை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்துச்சுங்களா. இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து இந்த பிக்சரை அந்த செல்லுக்கு தகுந்ததுக்கு நான் வந்து க்ராப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் ஃபார்மேட்டில் போனால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சரை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இந்த ஃபார்முலா டேப்பில் போய் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டோம், ABZ அதுதானே, ABZ தானே கொடுத்த வருங்க. எக்ஸல் டேபிள் வருது வருங்க, அதை ஓகே கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்டர் கொடுத்த உடனே இந்த 12026ங்கிறது லெமன்னு மாறிடுச்சு வருங்க. இப்போ நான் இப்போ ஆப்பிளும் கொடுக்குறேன் பாருங்கள், அதுவாகவே மாறும் பாருங்கள். ஃபில்டர் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து டேட்டா பெரிய லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான்னு. இப்போ இந்த இதில் பாஸ் கேட்குறாப்புல, எலக்ட்ரானிக்கில் உங்களுக்கு மதுரையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எனக்கு அதை மட்டும் தனியாக எனக்கு எடுத்து கொடு அப்படிமா கேட்குறாங்க. க்ரோசரியில் இப்போ தேனியில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு. இதை நீங்கள் VLOOKUP ஃபார்முலாவிலையும் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடியும். மேற்கொண்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது எல்லா காலமும் எந்தெந்த இடத்துல நம்ம உதாரணத்துக்கு க்ராசரின்னு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணோம்னா அந்த ஃபார்முலா கொடுக்கல எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அந்த ரோவில் உள்ளது ஃபுல்லாகவே காலத்தில் உள்ளது எல்லாமே ப்ராப்பராக வந்துடும். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம இந்த ஹெட்டிங்கை நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் புரியும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சுட்டு நான் ஃபார்முலா கொண்டுறேன். ஈக்குவல் டு ஃபில்டர் வந்துச்சு வருங்க.
எப்பயுமே இந்த ஃபார்முலாவை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஓன் பண்ணல ஃபில்டர்னு பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கேட்குது அரே டேபிளோட இந்த அரே நம்ம எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறது ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ நான் இப்போ இதை ஃபுல்லாகவே நான் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு கமா கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்து இருக்குதுங்க, இந்த டேபிள்லேருந்து நீங்கள் எதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை இன்க்ளூட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இப்போ எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வருங்க எலக்ட்ரானிக்கு மோட்டர் பைக்குன்னு இதை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ திரும்பவும் நான் இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்போ எனக்கு என்ன வேணும், எலக்ட்ரானிக்கா க்ரோசரியா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு க்ரோசரின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் க்ரோசரின்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து க்ரோசரிக்கு வந்து டபுள் கோடு கொடுத்து கீபோர்ட்லேருந்து டபுள் கோடு கொடுத்துக்கிட்டு டைப் பண்ணி இங்கே திரும்பவும் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் வந்துருச்சு பாருங்க. ஸோ க்ரோசரிக்கு உள்ளதுக்குள்ளே வந்துருக்கு பாருங்க. அந்த க்ரோசரியில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்டில் மதுரையும் இருக்குது, சிவகங்கையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுங்களா, ஸ்டாஃப் நேமும் ராஜேஷ்குமாருக்கும் காமிக்குது, வினோத்துக்கும் காமிக்குதுங்க பாருங்க. இந்த மாதிரியாக நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். அடுத்ததாக பாருங்கள், இந்த க்ரோசரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க பாருங்கள். அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமா? இந்த க்ரோசரிங்கிறத டைப் பண்ணாமல் ஈஸியாக இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணோம்னா ஈஸியாக வர்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம க்ரோசரின்னு டைப் பண்ணோம்ல, அதை இரேஸ் பண்ணிடுவோம். இரேஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம்ல, இந்த இதை செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ எரர் காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ க்ரோசரின்னு டிஸ்கிரிப்ஷன் அடிச்சிங்கன்னா இப்போ வந்துருச்சு வருங்க. இப்போ நீங்கள் வேறு எதாவது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மாற்றினாலும் உங்களுக்கு காமிக்கும். எலக்ட்ரானிக் அப்படின்னு எலக்ட்ரானிக் உள்ளது மாறிடுச்சு வருங்க, டேட்டாலாம் மாறிடுச்சு வருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் செலெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு டேட்டா வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் எலக்ட்ரானிக்கு அதில் உள்ள டீட்டெயில் பார்க்குறோம். இப்போ அவங்க பாஸ் முதல்ல கேட்குறாங்க, இந்த எலக்ட்ரானிக்கில் மதுரையில் மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அதை மட்டும் எனக்கு பிரித்து கொடுங்க. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை மதுரையை செலக்ட் பண்ணால் இங்கே டேட்டா வர்ற மாதிரியா, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இதை ஃபுல்லாக இதை இரேஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காண்டி இரேஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப நம்ம ஈக்குவல் டு ஃபில்டர்னு இப்போ டேபிள் அரேங்குது. ஓயாமல் இப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை நான் இப்போ இரேஸ் பண்ணிட்டு அதை நான் சொல்கிறேன். இந்த டேபிள் நீங்கள் எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலுமே அதை செலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணினாவே உங்கள் கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரோவை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணால் அதை ஃபுல்லாகவே எவ்வளோ வச்சிருக்கோ டேபிள் செலக்ட் ஆகும். அந்த ஏரோ வந்து டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள டேபிள் செலெக்ஷன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா? அப்படியும் இல்லையா, நீங்கள் முன்னாடியே அந்த ஃபார்முலா தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த டேபிளை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ செலெக்ஷன் பண்ணிக்கோமோ இது ஏ2 காமிக்கல. இந்த இடத்துல போய் இந்த டேபிளுக்கு இந்த செலெக்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த செலெக்ஷனுக்கு வந்து டேபிள்னு வச்சுக்கிறேன். டேபிள், ஓகேங்களா? டேபிள் செலெக்ஷன் வச்சுக்குமா? டேபிள் செலெக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். பெரிய பேர் வருது. இந்த இடத்துல நான் டேபிள்னு வச்சுக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ டேபிள் இந்த இடத்துல டேபிள்னு வந்துருச்சுங்களா? இப்போ நான் போய் இங்கே போய் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஃபில்டர் ஓப்பன் ப்ராக்கெட் டேபிள். நம்ம ஏற்கனவே இப்போ பண்ணோம்ல டேபிளுக்கு செலெக்ஷனை க்ரியேட் பண்ணலாம். வருங்க அந்த எக்ஸல் காமிக்குதுங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு இங்கே நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இதை செலெக்ஷன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காலம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்கும் வேணும் இல்லையா? அதுக்கு இப்போ உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பட்டன் இருக்கும் பாருங்க, மல்டிபிள் பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ டிஸ்ட்ரிக்கை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க.
ஈக்குவல் டு திரும்ப இங்கே டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு இங்கே 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, திரும்பவும் இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து எரர் காமிக்குது. ஏன்னா இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து பிளாங்காக இருக்குது, அதனால எரர் காமிக்குது. அப்போ நம்ம இங்கே இப்போ அடித்து பாருங்கள், மதுரைன்னு அடித்தோம்னா பாருங்கள் டேட்டா வந்துருச்சுங்களா, எலக்ட்ரானிக் மதுரை. இந்த இடத்துல இப்போ நீங்கள் இப்போ க்ரோசரி மாற்றினாலும் உங்களுக்கு மாறிடும். க்ரோசரி ஸ்பெல்லிங் எரரு, க்ரோசரி வந்துருச்சுங்களா. இப்போ மோட்டார் பைக் அடிக்கிறீங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் மோட்டார் பைக் வந்து டேட்டா இல்லைன்னு காமிக்குது. இங்கே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், மோட்டார் பைக் மதுரையில் வந்து எந்த சேலுமே இல்லை, அதனால தான் அங்கே வந்து காமிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் 3வது ஒன்று கொஸ்டின் கேட்குது பாருங்க. இந்த இடத்துல கமா கொடுத்தீங்கன்னா இப்போ கேட்குது பாருங்க, இந்த இடத்துல கமா கொடுத்தீங்கன்னா இப்போ கேட்குது பாருங்க. இப்போ அந்த வந்து எம்டியாக இருந்தால் இந்த 2 இதுலேயுமே எம்டியாக இருந்தால் நீங்கள் நான் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அப்போ நம்ம எம்டின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேர்டு நம்ம சேர்க்கலாம். உதாரணத்துக்கு டபுள் கோடு போட்டு பிளாங்க் அப்படின்னு கொடுத்துக்குமா, பிளாங்க்னு கொடுத்து இப்போ என்டர் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல க்ரோசரியில் போய் நான் ஒரே ஒரு ஸ்பெல்லிங்கை நான் இப்போ தப்பு பண்ணுறேன், நீக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா, இப்போ என்டர் கொடுக்குற பாருங்க, பிளாங்க்னு வந்துருச்சு பாருங்க. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாங்க்னு காமிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். உங்கள் முதலாளி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த ஸ்டாஃப் நேம் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்கு சேல் அமௌண்ட்டு, இது மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணாம் அப்படி மாதிரி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ இதை நான் உதாரணத்துக்கு இதுவும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கீழே இருந்து திரும்பவும் நான் ஆரம்பிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபில்டர். ஸோ நம்ம போட்டோம்ல டேபிள், திரும்ப போட்டுக்கிறேன். அது ஃபுல்லாக செலெக்ஷன் ஆயிடுச்சு. கமா டிஸ்கிரிப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு க்ரோசரி என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ரோசரி வந்துருச்சு. ஸோ நம்ம கேட்டது என்னது, ஸ்டாஃப் நேமு, டிஸ்ட்ரிக்கு, சேல் அமௌண்ட்டு, அது மட்டும்தான் நமக்கு வேணும் இல்லையா. அதுக்கு நம்ம வேணும்னா இந்த ஃபில்ட்ரு தான் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல சூஸ் காலம்னு வரும் பாருங்கள். சூஸ் காலம்னு ஒரு ஃபார்முலா வருங்களா, இதை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் இந்த இதில் வந்து நான் எதுவுமே சேஞ்சஸே பண்ணலை. ஓகேங்களா, இங்கே கடைசியாக நான் வந்துட்டு இந்த இடத்துல கமா கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு காலம் இப்போ இருக்கு பாருங்க, 1, 2வது காலம், 3வது காலம், 4வது காலம், 5வது காலம். நமக்கு தேவை 2 ஸ்டாஃப் நேம் தானே, 2 + 4 5. அப்போ 2, 4, 5 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ அது வந்துருச்சு வருங்க. ஸ்டாஃப் நேமு, டிஸ்ட்ரிக்கு, சேல் அமௌண்ட்டு, இதை மட்டும்தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி உங்கள் முதலாளிக்கு குயிக்காக காமிக்கலாம்.